தொகுதிக்கு உட்பட்ட அதாவது சொல்லணும்னா மங்களூர் ஒன்றியம்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கிற ஒரங்கூர்ன்ற கிராமம். இந்த ஒரங்கூர்ன்ற கிராமம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் அரசர்கள் வாழ்கிறதுக்கான அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கான அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவாப் கோட்டை தான். இதை வந்து கோட்டா கோட்டைன்னு சொல்லுவாங்க மற்றும் நவாப் கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா அதோட சுவர்கள் வந்துட்டு ரொம்ப கடினமாகவும் அகலம் அதிகமாகவுமே இருக்கும். சுவரோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் முன்னோர்கள்ட்ட கேள்விப்பட்ட வரையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போர் காலத்தில் வந்துட்டு போர் செய்யும் போது இங்கே வந்துட்டு போர் படை வீரர்கள் வந்துட்டு பாதுகாப்பாக தங்குறதுக்கும், ஏன்னா இதுக்கு அந்தாண்ட வந்து ஏரி இருக்குது. ஏரியை தாண்டி வந்துட்டு வீரர்கள் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு போர் செய்கிறதுக்கான சூழ்நிலை இருக்காது. இந்த பக்கம் வந்துட்டு அவங்களோட மன்னர்களுக்கான நவாப் மன்னர்களுக்கான ஆட்கள் இருக்கிற இடமா இருக்கும். அப்படிங்கும்போது இது ஒரு அரவணைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த கோட்டை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் வந்து இந்த கோட்டைக்கான விளக்கங்களை முன்னோர்கள்ட்ட நிறையா பேர் நாங்கள் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இளைய தலைமுறை இதை நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்றதாகவும் நம்மளோட கூகுள் மேப்பில் சர்ச் பண்ண உடம்பு பார்த்தீங்கன்னா கோட்டைன்னு இருக்கும். இப்போ இந்த கோட்டையை பற்றி கிட்ட அருகாமையில் போயிட்டு இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த கோட்டையோட உயரம் வந்துட்டு எவ்வளோ உயரம் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுங்க. நான் ஒரு நிற்கிறேன். சொல்லப்போனால் இந்த கோட்டைக்கு ஒரு 100% வந்துட்டு ஒரு 5% தான் என் உருவம் தெரியுது. இதை பின்னாடி தம்பி இழுத்து கொண்டு போய் காட்டுவார் பாருங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு உயரம் அதிகமானதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையோட உட்பகுதியில் மையப்பகுதியில் இங்கே வந்து நடுநிலையில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 புறமும் வந்துட்டு இதே போல் வந்துட்டு ஒரே அமைப்பாக தான் இருந்திருக்க மாட்டுக்கு. இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சு, அடையாளங்கள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்கிறதே வந்து இந்த இந்த ஒரு தூணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரணா இங்கே இருக்குது. இதுவும் வந்துட்டு இழந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இது ஒரு வரலாறு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் யாரும் இதை வந்துட்டு ஒரு வீடியோவாக சேகரித்து யாரும் போட்டதில்லை அப்படின்றது எங்களோட ஒரு இதாக சிந்தனையாக இருந்துச்சு. சரி, நம்ம ஊர் இந்த கோட்டை அழியறதுக்குள்ளே நம்ம இந்த புகழை கொண்டு போய் சேர்த்து வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்றைக்கி வந்து இந்த காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரங்கூர் கிராமம். இது திட்டக்குடியிலேருந்து தொழுதூர்லேருந்து உட்பகுதியில் இருக்குது. மங்களூர் ஒன்றியத்துக்கு உட்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பால் கட்டப்பட்டது, களிமண்ணால் சுண்ணாம்பால் கட்டப்பட்டது. ஆனால் அறிகுறி இங்கே இருக்குது. பார்த்திங்கன்னா அது சுண்ணாம்பு மண் தான். அப்போ இருக்க செங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிதாக இருக்கும். அதுக்கான அடையாளங்களும் இருக்குது. போர் காலத்தில் இது ஒரு அரணா வந்து பயன்படுத்தினதுக்கான அறிகுறிகள் இருக்குது. மற்றும் இங்கே இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது அகலவரை சம்பந்தமாக தோண்டுதல் பணிகள் ஏற்படுத்தணும் அப்படின்னா உறுதியாக வந்துட்டு இதில் ஏதாவது பொக்கிஷங்கள் அந்த வரலாறுகள் புதைக்கப்பட்டிருக்கும். அதை வந்துட்டு நம்மளுக்கு அரிய பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. இப்போ நம்ம இங்கே கோட்டை இருக்கு இல்லையா, அதை பற்றிய தகவல் உங்களுக்கு உங்கள் வயது சின்ன வயதுலேருந்து இது வரையும் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, என்ன தகவல் மட்டும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, நான் வந்து பார்த்தது அப்போ சொல்லிக்கிட்டாங்க இந்த நவாப்பு வந்து குதிரை குணம் நிறுத்தணும்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே சத்தம் இருந்ததானே கிழக்க, அதில் வந்து சாப்பிடணும்லாம், அப்புறம் திரும்பி போடணும்லாம். அதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் சின்ன பிள்ளைகளுக்குள்ள இந்த தெக்கால ஓரமா படி போகும் மெத்த மேல போறதுக்கு. அது கொஞ்சம் என் வயசுக்கு கொஞ்சம் தான் இருந்தது, மீதி எல்லாம் இடிஞ்சு சேர்ந்தாங்க. அதான் எனக்கு தெரியும். வரலாறு நம்ம ஊர் பெருமை இல்ல. ஆமா, இப்ப எந்த ஊர்லயும் இந்த கோட்டை இல்ல. நம்ம ஊர்ல இந்த கோட்டை இருக்கிறது ஒரு கோட்டை, திருச்சி கோட்டை, இங்க இலவசனூர் கோட்டை, இதெல்லாம் ஒரே நெட்டம். நிச்சயமா. அப்படி சொல்லிட்டாங்க. இங்க நம்ம இங்க இளவஞ்ச இது ரஞ்சன்குடி கோட்டை, அது ஒண்ணு. ஓகே, அந்த இதுல இருந்து லைன் திருச்சி. ஆமா, அதுக்கு அந்த ஆண்டுல ஒண்ணும் சொல்ல யாரும். இங்க வந்து இங்க வந்து ஓய்வு எடுத்துட்டு போற மாதிரி கணக்கு வர மாட்டேங்குது.
தேசிங்க ராஜா ஆண்ட கோட்டை அது. தேசிங்க ராஜா வந்து அந்த கோட்டையில் தான் வந்து குதிரையெல்லாம் விட்டுட்டு ரஞ்சனகுடி கோட்டை வந்து நம்ம ரஞ்சனகுடியில் இருக்குது. இங்கேருந்து அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அங்கே போவாங்க. அதன் பிறகு பார்த்தா வந்து இப்போ இங்கே நவாப் ஆண்ட கோட்டை இந்த சிவன் கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. அது வந்து இப்போ இடிச்சிட்டு கல்யாண மண்டபமாக கட்டிட்டாங்க. அது ஏற்கனவே இருந்தது பார்த்தா அதுதான் நவாப்பு கோட்டை இந்த கோயிலுக்கு பின்னாடி. அந்த ரஞ்சனகுடி கோட்டைங்கிறது ரஞ்சனகுடி கோட்டை இல்லை, அது ரஞ்சனகுடியில் இருக்குது அந்த கோட்டை. இது வந்து தேசிங்க ராஜா ஆண்ட கோட்டை தான். நம்ம அது பேர் இப்போ நிறைய அப்படியே பேர் நழுவி நான் கோட்டை கோயில்னு பேர் வாங்கிருச்சு. அது பல்லாண்டு வருஷமாக இருக்குது. அந்த கோட்டையில் வந்து ராஜா தேசிங்கன்னு ஒருத்தர் வந்து இங்கே ராஜா தேசிங்கிறவர் தான் ஆண்டுகிட்டு இருந்திருக்காரு. இது பார்த்தா சிவன் கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலாச்சு. பாரம்பரியம் எல்லாம் மாறி அப்படியே